சீனாவிற்கு நற்செய்தியை கொண்டு சென்று ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்தவர் ஹட்சன் டைலர். ஒருமுறை இவரது நெருங்கிய நண்பர் ஒருவர் இவர் செய்த அளப்பரிய பணிகளை பார்த்துவிட்டு இவரை மிகவும் புகழ்ந்து பேசிய போது இவர் அவரிடம், "நீ என்னை இவ்வளவு புகழ்ந்து பேசும் அளவுக்கு நான் ஒன்றுமே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சீனாவிற்கு நற்செய்தியை அறிவிக்க மிகவும் பலவீனமான ஒரு மனிதரை கடவுள் தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் மிகவும் பலவீனமான மனிதனான நான் கிடைத்தேன். கடவுள் என்னை கொண்டு சீனாவில் நற்செய்தி அறிவிக்க வைத்தார்" என்றார். ஆம், கடவுளின் வார்த்தையை சீனாவில் உள்ள மக்களுக்கு அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்திருந்த போதும் ஹட்சன் டைலர் மிகவும் தாழ்ச்சியோடு இருந்தார். இன்றைய நற்செய்தியில் கிரேக்க பெண்மணி இயேசுவிடம் தாழ்ச்சியோடு பேசியதால் தன்னுடைய மகளிடமிருந்து பேய் நீங்க பெறுவது குறித்து வாசிக்கின்றோம். யூத சமய தலைவர்களிடமிருந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்த வண்ணமாய் இருந்ததால் சில காலத்திற்கு ஓய்வெடுக்கவும் அதே நேரத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு தனது பாடுகளை பற்றி விளக்கி கூறவும் இயேசு பிறவினத்தார் பகுதிக்கு வருகின்றார். அப்போதுதான் அவர் கிரேக்க பெண்மணியை சந்திக்கிறார். தனது மகளிடமிருந்து பேய் ஓட்டுமாறு அவர் இயேசுவிடம் கேட்கின்ற போது இயேசு அவரிடம், "முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும்" என்கிறார். இயேசுவின் இவ்வார்த்தை முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. புனித பவுலின் வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. ரோமையர் 1:6, 15:8. இயேசு இவ்வாறு சொன்னாலும் கிரேக்க பெண்மணி மேசையின் கீழிலிருந்து நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்கிறார். அந்த பெண்மணி இவ்வாறு சொல்வதற்கு உள்ளத்தில் மிகுந்த தாழ்ச்சி இருந்திருக்க வேண்டும். அதனால் இயேசு அவரிடம், "நீ இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று" என்றார். இங்கு நாம் ஓர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவெனில், கிரேக்க பெண்மணி இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் அரசனாக இருந்த சாலமோன் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வேற்று தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொள்கின்றான். இதனால் அவனுடைய அரசு உடைந்து போகிறது. இது குறித்து சிந்திப்போம். ஆகவே நாம் கிரேக்க பெண்மணியை போன்று உண்மை கடவுளான ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவர் முன்பு தாழ்ச்சியோடு வாழ்ந்து அவர் தரும்